என் பேர் ஆர் சண்முகம். நான் ஓடந்துறை ஊராட்சி மன்ற தலைவராக 10 ஆண்டு காலமும், என்னுடைய துணையார் அவர்கள் ஒரு 10 ஆண்டு காலமும், ஆக 20 ஆண்டு காலம், என்னுடைய தந்தையார் அவர்கள் 5 ஆண்டு காலம், ஆக ஒரு 30 ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக தலைவர் நிர்வாகத்தை நாங்கள் செய்து வந்தேன். கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். இப்போ கிராமங்கள் வளர்ச்சி அடையப்படணும் அப்படின்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணமே இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையிலே செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாகக்கூடாது என்ற செய்தி நோக்கத்திலும், நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யத்தை மிக குறுகிய காலத்தில் பெறுவதுடன் நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய 2020 இந்த நாடு வல்லரசு என்பது உறுதியாக்கப்படும். அப்படிப்பட்ட நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக இருக்கப்பட வேண்டும். அந்த வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 1996 பஞ்சாயத்து தலைவராக பணியேற்ற காலத்தில் இந்த ஓடந்துறை ஊராட்சியில் ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டுமே குடிநீர் வசதி இருந்தது. மற்ற ஒரு 7-8 கிராமங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது. எல்லாம் ஆற்றுல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிறைய காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த தண்ணி சமைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். தண்ணி சமைச்சு அவங்க வேலைக்கெல்லாம் போகிறதுங்க ரொம்ப கடினம். 2 கிலோமீட்டர்லாம் சர்வசாதாரணமாக நடந்து போய் தான் தண்ணி கொண்டு அவ்வளோ சிரமத்தில் இருந்தாங்க. நான் வந்த முதல் வருஷத்திலேயே இந்த 8 கிராமங்களுக்கும் தனித்தனியாக ஒரு ஆழ்துளை கிணறு, தனித்தனியாக மேல்நிலை தட்டி கட்டி அவங்களுக்கு குடிநீர் வசதியை முழுமை பண்ணி கொடுத்தோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணும்போது இந்த பஞ்சாயத்தினுடைய வருவாய் வெறும் 20,000 ரூபா தான். 96 வெறும் 20,000 ரூபா. அப்போது சுய சம்பாத்தியம் அப்படின்னு சொல்கிறது, நம்முடைய ஓன் ஃபண்டெல்லாம் அதிகப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அதன்படி நாங்கள் முதல் வருஷமே 97-98 பஞ்சாயத்தில் 100% டேக்ஸ் அசஸ்மெண்ட், 100% டேக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளான் 97 நான் கொண்டு நான் ஜாயின் பண்ணும்போது இருந்த 20,000 ரூபா இருந்த அந்த வருவாயை 1.25 லட்சமாக பண்ணோம் ஒரே வருஷத்தில். அதை 100% டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணோம். அன்னைக்கு சர்க்கார் என்ன பண்ணாங்கன்னா, 100% டேக்ஸ் நீங்கள் 100% டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணீங்கன்னா 3 times மேட்சிங் கிராண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. கவர்மெண்ட் லோக்கல் பாடி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க கிராம பஞ்சாயத்தை. அப்போ 3 time மேட்சிங் கிராண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபா நான் டிமாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை 100% கலெக்ஷன் பண்ணால் அந்த 1.25 மாதிரி 3 மடங்கு, அப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா வந்துடுது அன்னைக்கு.